ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் சனி பார்வை 47 நாட்கள், அது குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஜூலை 29 முதல் செப்டம்பர் 13 வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கிறாரு செவ்வாய். நமக்கு 2ஆம் இடமான பேச்சு, குடும்பம், தனம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் இருக்கார். 3 நட்சத்திரத்தில் பயணிப்பார். சூரியனுடைய உத்தரம், சந்திரனுடைய அஸ்தம், செவ்வாயினுடைய சித்திரை, தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரை, இதில் தான் செவ்வாய் பயணிப்பார். தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் தான். நமக்கு பணவரவையும் வேலையையும் தொழிலையும் கொடுக்கக்கூடிய நபர் தான் செவ்வாய். இப்போ நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்திருந்தால் நமக்கு அருமையான உழைப்பின் மூலம் நமக்கு அருமையான வெற்றிகள் கிடைக்கும். அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், காவல்துறை போன்ற பணிகளாக இருக்கட்டும், ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, பப்ளிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸு, டென்டல், மெடிக்கல், இது சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி எல்லாம் செவ்வாய் நமக்கு மிகப்பெரிய ஒரு யோக கிரகம். 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி. இப்போ லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வர்றது கூடுதல் பலம்தான், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் இந்த சொல்லக்கூடிய இந்த 47 நாட்களை அஷ்டம சனியினுடைய பார்வைக்கு ஆட்படுகிறார். அதுதான் அவங்க விஷயம். சனி 8ஆம் இடத்துல வலுத்து காணப்படுகிறார். சனியினுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பலம் பெற்று காணப்படுகிறார். அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எந்த விதத்திலேயாவது யாரை பார்க்கிறாரோ, எந்த இடத்தை பார்க்கிறாரோ, எந்த இடத்தில் இருக்கிறாரோ, தன்னுடைய நட்சத்திரத்தில் செல்லும்போது அதிகமான துக்கத்தையும் தடைகளையும் தோல்விகளையும் விபத்து போன்ற அசம்பாவிதங்களையும் கொடுக்கக்கூடிய நபர்தான் சனி. அந்த வகையில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இப்போ உங்களுக்கு சனி திசை புத்தி அந்தரம் நடந்தால் இது மாதிரியான பிரச்சனைகளையும் அனுபவித்துக்கிட்டு இருப்பீங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. அதில் குறிப்பாக செவ்வாயினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குதுன்னு வைங்க. இப்போ சனியினுடைய பார்வையினால் செவ்வாயும் சில பிரச்சனைகளுக்கு ஆட்படுகிறார். நமக்கு திறமை இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, தன்னம்பிக்கை தைரியம் இருக்கிறது, பெரிய ஒரு வழிகாட்டக்கூடிய நபர்களுடைய ஆதரவும் இருக்கிறது. அப்படியெல்லாம் இருந்தும் கூட நம்முடைய செயல்பாடுகளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே இந்த சனி பார்வை வேலை செய்யும். அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களால வரலாம், நம்ம பார்ட்னர்களாக இருக்கிறதுனால வரலாம், மறைமுகமாக நெடுங்காலமாக நமக்கு எதிரிகளாக இருப்பவர்களாலும் வஞ்சம் சூழ்ச்சிகளாலையும் வரலாம். நம்மளுடைய திட்டங்களே, நம்மளுடைய சிந்தனைகளே, நம்மளுடைய முடிவுகளே நமக்கு எதிராக மாறலாம். ஏன்னா நம்மளால் கரெக்டாக முடிவெடுக்க முடியாது. எப்போவுமே நம்ம லக்னம் என்பது உயிர், சிந்தனை. அந்த சிந்தனை செயல்திறனை கெடுக்கிறது தான் 8ஆம் பாவம். ஸோ அந்த விஷயத்தில் நாம் இந்த 47 நாட்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும். ஏன்னா பேச்சுங்கிறது 2ஆம் இடம், குடும்பங்கிறது 2ஆம் இடம். அப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சுகளினால் மற்றவர்கள் அதை வேறு விதமாக திரித்து கூறுவதற்கும், ஆப்போசிஷனாக நம்மளுக்கு பதில் சொல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி கொடுக்கறதுக்கும், வழக்குகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை வளர்க்குறதுக்கும் அந்த சனி வேலை செய்கிறார். அது மட்டும் இல்லை, நமக்கு ஆரோக்கிய ரீதியாகவும் பார்த்துக்கணும். அதாவது இஎன்டி ப்ராப்ளம், அடிவயிறு கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம், அல்சர் ப்ராப்ளம், கண்
உபாதைகள், கால் உபாதைகள் இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இந்த 47 நாட்களில் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அகம் சார்ந்த விஷயத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஹெல்த்து, உறவுகள் இதில். சரி, தொழில் சார்ந்த விஷயத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அப்போ தாமதமாகிறது. ஒரு வேலை இத்தனை நாளைக்குள்ளே இது முடிக்கணும்னு பிளான் போட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம். அது வேலை ஒழுங்காக நடக்கும்னு நம்பி நாம் பாட்டுக்கு இருப்போம். ஆனால் அதை பார்த்தா ஏதோ ஒரு குளறுபடியில் ஆள் வராமல் தவறுகளாக செஞ்சு திரும்ப திரும்ப ஒரு வேலையை செஞ்சு பல பிரச்சனைகள்னால காலதாமதம் ஆயிரும். அதனால் நமக்கு பெரிய இழப்பாயிரும். ஒரு வீட்டை கட்டும்போது இடித்து கட்டினா எப்படி இருக்கும்? ஸோ அது மாதிரி பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய பொருளில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்டுன்னு எடுத்துக்கலாம். அதில் வரக்கூடிய புகார்கள், தேவையில்லாத அதில் இழப்புகள், நாம் தான் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டி வரும். அதே மாதிரி வாகனம் சார்ந்த வகையில் டேமேஜ் ஆகிறதோ அல்லது ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதோ, விபத்துகள் சார்ந்த செலவுகள் வைக்கிறதோ பார்த்துக்கணும். செவ்வாய் என்பது இரத்தகாரகன், விபத்துகாரகன். சனி என்பது துக்ககாரகன். இந்த 2 பேருடைய பார்வைகள் நமக்கு 2ஆம் இடமும் 8ஆம் இடமுமாக வரும்போது காலச்சக்கரத்துக்கு அது 6ஆம் இடமும் 12ஆம் இடமாகவும் வருது. ஸோ அதனால் நம்ம இதில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கல்வி, திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று கல்வியில் சிக்கல், கல்வியில் ஞாபகம் மறதி, கல்வியில் ஈடுபாடு குறைவு, அல்லது அந்த குழந்தை படிக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், சூழ்நிலை பிரச்சனைகள், இதெல்லாமே நமக்கு சத்துரு சாபமாக மாறிடுது. ஏன்னா நமக்கு 6ஆம் அதிபதி சனி, எதிரி, பகை, நோய், கடன், எதிரி அப்படின்ற விஷயத்தை சனி வச்சுருக்கார். அதே மாதிரி தான் கணவன் மனைவி உறவில் பார்க்கும்போது பேச்சுனாலேயே சண்டை, ஒன்றுக்கு ஒன்று பதில் பேச்சு, தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத வார்த்தைகள், ரொம்ப ரொம்ப நமக்கு டென்ஷனை அதிகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், ஆக்வர்டான வார்த்தைகளை கொடுப்பவர் சனியாக இருப்பார், அதட்டலான வார்த்தைகளை கொடுப்பவர் செவ்வாயாக இருப்பார். இப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்டதோ, அப்பா சம்மந்தப்பட்டதோ, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டதோ பார்த்தோன்னா திடீர்னு ஒரு பிரேக் நடக்கும். நாம் ஒரு முயற்சிகள் பண்ணிகிட்ருப்போம், அது கிடைக்கும்னு நம்பிகிட்டு இருப்போம், கரெக்டாக அது தடையாயிரும். அதனால் தெய்வ அனுக்கிரகம், பூர்வீகம், தந்தை அனுகூலம் இதெல்லாம் கொஞ்சம் தடையாகிறது. இந்த மாதிரி ஒரு அவஸ்தைகளில் நாம் இருக்கும்போது ரொம்ப கவனம் எடுத்து செயல்பட்டு, பேசும்போது பக்குவமாக செயல்பட்டு நாம் இது பண்ணிக்கணும். இதற்கு பரிகாரம் அப்படின்னு எடுக்கும் பொழுது நமக்கு அதாவது துர்க்கை வழிபாடு, திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரங்களில் துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு மிக மிக அவசியம். அதுபோக பரணி, பூரம், பூராடம் நட்சத்திர நாட்களில் மகாலட்சுமி வழிபாடும் அவசியம். ஜென்ரலாகவே டெய்லி மகா கணபதியை நாம் தொழுது பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்மளுடைய மெடிடேஷன் பவரை யூஸ் பண்ணணும். அது பொறுமை காக்கும், நம்மளுடைய கோபத்தை குறைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வெற்றிஜோதிடம்.comனு வெப்சைட்டுக்கு போய் என்னுடைய அந்த பதிவுகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஒரு ஆப் மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப் வசதிக்காக அங்கே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஆப்பை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.